إن بيتا أنت ساكنه ليس محتاجا إلى السرج. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد: ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா எந்த ஒரு நபியும் துஆ கேட்டும் வழங்காமல் நமக்கு வழங்கிய பெரிய பாக்கியம், எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக இருக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் பிறக்க வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப் பாபுன் மா ஜாஅ ஃபி அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யதஹத்தமு ஃபி யமீனிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வலது கரத்தில் தான் மோதிரம் அணிந்திருக்கிறார்கள் என்ற தலைப்பில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்புக்கு முன் சென்ற தலைப்பு என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோதிரம் அணிந்திருக்கிறார்கள் என்ற தலைப்பு. ஆனால் இந்த எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது கரத்தில் தான் அணிந்திருக்கிறார்கள் என்று திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வலுப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். எதனால் அப்படின்னு சொன்னால், நான் இப்போ வாசிக்க போகிற இந்த அலி பின் அபி தாலிப் ரஸியல்லாஹு தஆலானுடைய ஹதீஸ் வருது. அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யல்பசு ஹாத்தமஹு ஃபி யமீனிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வலது கரத்தில் தான் தங்களுடைய மோதிரத்தை அணிந்தவர்களாக இருந்தார்கள் என்று அலி பின் அபி தாலிப் ரஸியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸு கீழ் இமாம்களுடைய கருத்து வேறுபாடு என்னவென்றால், சஹீ முஸ்லிம் கிதாபிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மோதிரம் அணிவதை பற்றி வரும் பொழுது இடது கையில் அணிந்தவர்கள் என்று ஹதீஸில் வருகிறது. முஸ்லிம் கிதாபிலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடது கையில் அணிந்தவராக இருக்கிறார்கள் என்று ஹதீஸில் வருகிறது. ஆனால் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வலது கரத்தில் என்று பிற வார்த்தையை சேர்த்து கொண்டு வந்த நோக்கம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது கரத்தையும் மோதிரம் அணிந்திருக்கிறார்கள், இடது கரத்திலும் மோதிரம் அணிந்திருக்கிறார்கள். எது சிறப்பு என்று கூறுவதற்காக தான் வலது கரம் என்று சேர்த்து கொண்டு வந்திருக்கிறார்கள். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ஹதீஸ் கலைகளில் பிற்காலத்தில் தேர்ச்சி பெற்ற இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் எல்லோருடைய ஏகோபித்த கருத்து என்னவென்றால், வலது கரத்தில் அணிவது தான் சிறந்தது. ஆனால் இடது கரத்தில் அணிவது சிறப்பில்லை என்பது கிடையாது, அதுவும் சிறப்பு தான். ஆனால் இடது கரத்தை விட வலது கரத்தில் அணிவது மிகவும் சிறப்பு என்று வலுப்படுத்துவதற்காக தான் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபி யமீனிஹி என்ற வார்த்தையை சேர்த்து தலைப்பில் கொண்டு வந்திருக்கிறார்கள். அனஃபியாக்களுடைய கூற்றின்படி இமாம் அபு ஹனீஃபா, அபு யூசுப், இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கூற்றின் பிரகாரம் என்ன தெரியுமா, வலது கரத்திலும் அணியலாம், இடது கரத்திலும் அணியலாம். ஆனால் அனஃபியாக்கள் பிற்காலத்தில் தோன்றிய முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வலுவாக கூறுகிறார்கள், வலது கரத்தில் அணிவதுதான் சிறந்தது என்று கூறுகிறார்கள். அதற்குரிய காரணம் என்ன தெரியுமா, நான் வாசித்த இந்த அலி பின் அபி தாலிப் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த ஹதீஸும், அதற்கடுத்து வரக்கூடிய ஜாஃபர் ரஸியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸும், அதற்கடுத்து வரக்கூடிய ஜாபிர் பின் அப்துல்லா ரஸியல்லாஹு தஆலா அந்த ஹதீஸும், 3 ஹதீஸிலும் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு வந்து எல்பசுன் வருது. உங்களுக்கு எல்லாம் நஹு சட்டம் தெரியும். முலாரியான ஃபேலோட கானன்ற வார்த்தையை இணைச்சு கொண்டு வந்தால் கொஞ்சம் இஸ்திம்ரார் அறிவிக்கும். இதை வச்சு தான் சொல்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடது கரத்தில் அணிந்ததை விட வலது கரத்தில் தான் பெரும்பாலும் அணிந்தவர்களாக இருந்தார்கள் என்று வலுவாக கூறுகிறார்கள். இதுதான் ஷாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் பதிவு செய்ததாக முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அனஃபியாக்கள் பிற்காலத்தில் தோன்றிய முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வலுவாக இருக்கிறார்கள், வலது கரத்தில் அணிவது தான் சிறந்தது என்று.
நவவி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் கூறுகிறார்கள், இடது கரத்திலும் அணியலாம், வலது கரத்தில் அணியலாம். ஆனால் அதே நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வலது கரத்தில் அணிவதுதான் சிறந்தது என்று அவர்களும் ருஜு ஆகிவிட்டார்கள். துருல் முக்தார் கிதாபில் கஸ்தலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தொட்டு பதிவு செய்கிறார்கள். இந்த வலது கரத்தில் அணிறதுன்றது ரசுல்லாவுடைய பிற்காலத்தில் ஒரு கூட்டம் உருவாச்சு. அவங்க எல்லாரும் தெரியும், அந்த அக்கீது தஹாவியில் வரும், ரவாஃபிலான்னு சொல்லி ஷியாக்களில் ஒரு சாரார். அந்த கூட்டத்தினர்கள் தான் வலது கரத்தில் அந்த கூட்டத்தினர்கள் தான் வலது கரத்தில் மோதிரம் அணிவது ஒரு அடையாளமாக வச்சுருந்தாங்களாம். அதை வச்சு தான் கஸ்தலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, வலது கரத்தில் அணிறதுன்றது ரவாஃபிலாவுக்கு தோதுவானவங்களாக ஆயிட்டாங்க, தயவுசெய்து யார் இனிமேல் அணியாதீங்கன்னு சொல்லி கஸ்தலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தடுத்ததாக துருல் முக்தாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே துருல் முக்தாருடைய முசன்னிஃப் அவர்கள் பிற்காலத்தில் கூறுகிறார்கள், ரவாஃபிலாக்கள் இருந்த காலத்தில் கஸ்தலானி அவர்கள் தடுத்திருந்தார்கள், அது உண்மைதான். ஆனால் இன்றைய காலத்தில், அதாவது சாஹிபுல் துருல் முக்தார் இமாம் அவருடைய இறுதி காலத்தில் ரவாஃபிலாக்களுடைய அடையாளம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, அவங்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அப்போ துருல் முக்தாருடைய முசன்னிஃப் சொல்கிறாங்க, வலது கையில் அணிவது இனி பழக்கமாக்கி கொள்ளுங்க. எதனால் அப்படின்னு சொன்னீங்க, ரவாஃபிலாக்களுடைய கூட்டம் இல்லைல்ல, அதனால் இனி இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் அணிவிச்சுக்கணும் அப்படின்னாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மோதிரத்தை பற்றி வரும்போது வலது கரத்திலும் அணியலாம், இடது கரத்திலும் அணியலாம். பெரும்பாலான புகாரி இமாமே இடது கருத்துக்காக வலுப்படுத்தி ஹதீஸை கொண்டு வந்த புகாரி இமாம் அவர்களும் சரி, அதற்கு ஷரஹ் எழுதின இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சரி, எல்லோருடைய ஏகோபித்த கருத்து என்னன்னா வலது கரத்தில் அணிவது தான் சிறந்தது என்று இருக்கிறார்கள். அடுத்து இரண்டாவது ஹதீஸை பார்க்கலாம். ஹம்மாத் பின் சலமா ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ராயித் இப்னு அபி ராஃபி அப்துல்லா பின் ராஃபி அவர்களை பார்த்தார்கள். யதஹத்தமு ஃபீ யமீனிஹி. ஹம்மாத் பின் சலமா அப்துல்லா பின் ராஃபியை பார்க்கிறார்கள். யதஹத்தமு ஃபீ யமீனிஹி, தங்களுடைய வலது கரத்தில் மோதிரம் அணிந்தவராக பார்க்கிறார்கள். அப்பொழுது ஹம்மாத் பின் சலமா அப்துல்லா பின் ராஃபிகிட்ட கேட்குறாங்க, எதுக்காக நீங்கள் வலது கரத்தில் மோதிரம் போட்டுருக்கீங்க, அணிந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். ஃபசால்து அன் ஸாலிக, அதை பற்றி கேட்டார்கள் அப்துல்லா பின் ராஃபிகிட்ட. அதுக்கு அப்துல்லா பின் ராஃபி சொல்கிறாங்க, அப்துல்லா பின் ராஃபி என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நான் ரசுல்லாவுடைய பேரரான அப்துல்லா பின் ஜாஃபர் அவர்கள் வலது கரத்தில் அறிந்தவராக நான் பார்த்திருக்கிறேன். அந்த அப்துல்லா பின் ஜாஃபர் சொன்னதாக சொல்லி அப்துல்லா பின் ராஃபி சொல்கிறாங்க என்னன்னா, அப்துல்லா பின் ஜாஃபர் ரஸியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி அவர்களும் வலது கரத்தில் தான் அணிந்தார்கள் என்று அப்துல்லா பின் ஜாஃபர் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக அப்துல்லா பின் ராஃபி அவர்கள் ஹம்மாத் பின் சலமாவுக்கு அறிவிக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அப்துல்லா பின் ஜாஃபர் யார் அப்படின்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சச்சா அபூ தாலிபினுடைய பேரர். அபூ தாலிபினுடைய பேரர் தான் அப்துல்லா பின் ஜாஃபர். இந்த உங்களுக்கு முன்னாடி இப்போ நான் வாசித்த இந்த ஹதீஸ் திருமிதியில் அப்துல்லா பின் ஜாஃபர் மட்டும் அப்படின்னு போட்டு கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஹத்தமு ஃபீ யமீனிஹினோட முடிச்சிட்டாங்க. ஆனால் இதே ஹதீஸு வேறொரு ரிவாயத்தில் அப்துல்லா பின் ஜாஃபர் அவர்கள் அறிவிக்கும் எப்படி தெரியுமா வருது, அந்த ஹதீஸை வேறொரு ரிவாயத்தில் வரும்போது இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அந்த அப்துல்லா பின் ஜாஃபர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ரிவாயத்துக்கு கொஞ்சம் தோது போகுது. என்ன தோது அப்படின்னு சொன்னால், அப்துல்லா பின் ஜாஃபர் ரஸியல்லாஹு அவர் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னா, வலது கரத்தில் ஒருத்தர் மோதிரம் அணிகிறார் என்றால் அது அலங்காரத்துக்காக இருக்கும் அப்படின்னு வருது. அதே இடது கரத்தில் மோதிரம் அணிவதாக இருந்தால், வலது கரத்தில் அணிவதாக இருந்தால் அது அலங்காரமாக இருக்கும், இடது கரத்தில் மோதிரம் அணிவதாக இருந்தால் அது முத்திரைக்காக இருக்கும் என்று பதிவு செய்கிறார்கள் அப்துல்லா பின் ஜாஃபர் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் அப்துல்லா பின் ஜாஃபர் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த மோதிரத்துடைய முத்திரையை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப காலத்தில் ஏதாவது நாட்டுக்கு லெட்டர் அனுப்புவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேறு நாட்டுக்காரங்க அந்த அரசருடைய முத்திரை இல்லாமல் அந்த கடிதத்தை படிக்க மாட்டாங்களாம். அதுக்கு தான் ஒரு முத்திரையிடுறதுக்காக தான், சீரடிக்கிறதுக்காக தான் கொண்டு வரப்பட்டது ஒரு மோதிரம் அப்படின்னு சொல்லி வரலாறுல எழுதுகிறாங்க. அப்படி எழுதும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளியால் பொதிக்கப்பட்ட
முகமது ரசூல்லான்னு சொல்லி 3 சென்டென்ஸில், ஃபஸ்ட்டு முகம்மது, அடுத்தது ரசூல், அடுத்தது அல்லாஹ், 3 வரிசையில் பதிக்கப்பட்ட அந்த மோதிரத்தை ரசூல்லா அணிகிறாங்க. இந்த அணிந்த சம்பவத்தை தான் அப்துல்லா பின் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வேறொரு ரிவாயத்தில் அறிவிக்கிறாங்க. இந்த அப்துல்லா பின் ஜாஃபர் அவர்கள் அறிவிக்கிற அந்த ரிவாயத் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹுடைய கருத்துக்கு ஒத்தும்போது, அந்த இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லும்போது கடைசி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அலங்காரத்துக்காக நீங்கள் அணியக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் வலது கரத்தில் அணியுங்க, அதே முத்திரைக்காக அணியக்கூடியவர்களாக இருந்தால் இடது கரத்தை பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா வலது கரத்தில் கடிதத்தை எழுதி முடித்ததுக்கப்புறம் இடது கரத்தில் இருந்து அந்த மோதிரத்தை கழட்டி சீல் அடிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள். பொதுவாக இந்த ரசூல்லா வலது கரத்தில் அணியக்கூடிய இந்த மோதிரத்தை பற்றி உள்ள ஹதீஸை பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 ஹதீஸில் 6 ஹதீஸு கிட்டத்தட்ட நபியுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள். முதல்ல பார்த்தது அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரசூல்லாவுடைய சச்சா பேரன் ஜாஃபர் பின் அப்துல்லா பின் ஜாஃபர் அவருடைய ரிவாயத்து. எனவே இந்த 6 ஹதீஸை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரசூல்லாவுடைய ரத்தம் பந்தங்கள் முழுமையாக சம்பந்தப்பட்டவராக இருக்கிறார்கள். 5வது ஹதீஸை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுலேயும் அப்துல்லா பின் அப்பாஸ், ரசூல்லாவுடைய ரத்தம் பந்தமாக இருக்கக்கூடிய அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்கள் தான் அறிவிக்கிறார்கள். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் முஹம்மத் பின் இஸ்ஹாக் அன் சலத் பின் அப்துல்லா கால கான இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யத்தஹத்தமு ஃபி யமீனிஹி. அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்கள் தங்களுடைய வலது கரத்தில் தான் மோதிரம் அணிபவர்களாக இருந்தார்கள். லா யஹாலுஹு, நான் அதை நினைக்கிறேன், இல்லா கால, ரசூல்லா இப்படி அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்கள் இப்படி சொன்னதாக இருக்கும். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் யத்தஹத்தமு ஃபி யமீனிஹி, ரசூல்லா வலது கரத்தின் அணிபவர்களாக இருந்தார்கள் என்று அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்கள் சொன்னதா இருக்கும் அப்படின்னு சொல்லி சலத் பின் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸும் சரி, இதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த ஹதீஸ் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸும் சரி. அந்த அப்துல்லா பின் உமருடைய ஹதீஸை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரசூல்லா வெள்ளியிலேருந்து ஒரு மோதிரத்தை எடுத்தாங்க. அதோடைய அந்த மோதிரத்துடைய மேல்புறம் அது கையினுடைய உட்புறத்தில் இருக்குமா. அந்த மோதிரத்துடைய மேல்புறம் கையினுடைய உட்புறத்தில் இருக்குமா. அதை சொல்லிட்டு சொல்கிறாங்க, அந்த ஹதீஸை சொல்லிட்டு சொல்கிறாங்க, இமாம்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், எப்போவுமே மோதிரத்தினுடைய மேல்புறம்ன்றது கையினுடைய உட்புறத்தில் தான் இருக்கணுமா. அது மேல்புறம்ன்றது வெளிப்புறத்தில், கையினுடைய மேல்புறத்தில் இருக்கக்கூடாதான். அப்படி இருக்கிறது ஒரு பெரியவங்களுக்கு முன்னாடி கண்ணிய குறைவை ஏற்படுத்தும், தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்துறதுக்கு அடையாளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மோதிரம் அணிந்தது அந்த மேல்புறம்ன்றது சில சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்திரையிடும்போது மட்டும்தான் மேல்புறத்தில் கொண்டு முகமது ரசூல்லான்றதை காமிப்பாங்களாம். மற்ற நேரங்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மோதிரத்துடைய மேல்புறம்ன்றது கையினுடைய உட்புறத்தில் உள்ளாங்கையின் பக்கம் திருப்பி வச்சுருப்பாங்களாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வச்சிருந்த மோதிரம், அந்த 6வது ஹதீஸில் வரக்கூடிய அன்னநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தஹத ஹாத்தமன் மின் ஃபில்லத்தின், வெள்ளியிலிருந்து ஒரு மோதிரத்தை எடுத்திருந்தார்கள். வஜால ஃபஸ்ஸுஹு, அதோடைய மேல்புறம் இருந்தது மிம்மா எலி கஃபஹு, அவருடைய கையினுடைய உட்புறத்தில் இருந்தது. வ நகஷ ஃபீஹி முஹம்மது ரசூலுல்லா, அந்த மோதிரத்திலே முகமது ரசூல்லா என்று பதிக்கப்பட்டிருந்துச்சு. வ நஹா அன் யன்குஷ அஹதுன் அலைஹி, மற்றவர்கள் அந்த முகமது ரசூல்லான்றதை பதிக்கிறதை விட்டு தடுத்திருந்தாங்க. வஹுவ, இந்த ஹதீஸுடைய கடைசியில் என்ன சொல்ல வராங்கன்னா, வஹுவ அந்த மோதிரம் அல்லது எப்படிப்பட்டதுன்னா சக்கத்த மின் முஆய்க் பேரி அரீஸ், அரீஸ்ன்ற கிணத்துல முஆய்கிப்ன்ற சஹாபியிட்டேருந்து அந்த கிணத்துல விழுந்த மோதிரம் தான் இந்த முகமது ரசூல்லா மோதிரம் அப்படின்னு சொல்லி. எதனால் அப்படின்னு சொன்னால், முஆய்கிப்ன்றது யாருன்னா ரசூல்லாவுடைய மோதிரத்தை பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு சஹாபி. ரசூல்லா ஹயாத் காலத்திலேயே ரசூல்லா தேவை உள்ளது நேரத்தில் மட்டும் முகமது ரசூல்லா அந்த மோதிரத்தை போட்டிருப்பாங்க. மற்ற நேரத்தில் அந்த முகமது ரசூல்லா மோதிரத்தை கழட்டி இந்த முஆய்கிப்ன்ற சஹாபிட்ட தான் கொடுத்து வச்சுருப்பாங்களா ரசூல்லா. அப்படிப்பட்ட முஆய்கிப்ன்றவர் உமர் அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துலேயும் அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துலேயும் முஆய்கிப்ட்ட தான் இருந்துச்சு. ஆனால் இந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், கிணத்து பக்கத்தில் உட்காந்து 2 பேர் கேட்டு பேசி வாங்கிட்டு இருக்காங்க. அது உஸ்மான் நாயகம் கேட்டாங்களா அல்ல முஆய்கிப் கேட்டாங்களா யாருன்னு தெரில. வரலாறுல யார் பேருன்னு சரியாக குறிப்பிடலை. முஆய்கிப்
உஸ்மான் நாயத்துக்கு கொடுக்கும்போதோ அல்லது உஸ்மான் நாயகம் முஆக்கிபுக்கு கொடுக்கும்போதோ அந்த மோதிரம் அரீஸ்ன்ற கிணத்துல கண்டு விழுந்துருச்சு. எனவே கண்ணித்திருக்கிற அல்லாஹின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட அந்த மோதிரம் தான் முஆக்கிபிடமிருந்தான் விழுந்துச்சுன்னு சொல்லி சில இமாம்கள் கூறுகிறார்கள். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அது உஸ்மான் நாயகன் தான் விழுந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணித்திருக்கிற அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸினுடைய விரிவாக்கத்தில் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் கூறுகிறார்கள், மோதிரத்தை ஒரு யார் யார் பயன்படுத்தலாம் என்றால், ஒரு அரசர் அல்லது ஒரு காதியுல் குலாத், ஒரு ஊரில் இருக்கக்கூடிய காதியாக இருக்கிறார் அல்லது அரசராக இருக்கிறார் என்றால் அவர் மாத்திரம் அணிவார், அல்லது ஒரு மார்க்கத்தினுடைய மேதையாக இருந்தால் மட்டும் அணிவார். மற்ற நேரத்தில் அது அணியாமல் இருப்பது தான் சிறந்தது என்று, பெரியார்களுக்கு முன்னால் அதை கண்ணியப்படுத்துவதற்காக அணியாமல் இருப்பது தான் சிறந்தது என்று எழுதுகிறார்கள். வல்ல ரஹ்மான் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவான் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ். முஸ்தஃபா